வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். இரட்டை இலையில் தாமரையா 170 சீட் பிளான். சாக் கொடுத்த அமித்ஷா இபிஎஸ்ஸிடம் கேட்ட அந்த 3 விஷயங்கள் என்ன? 2026 அதிரப்போகும் தமிழகம். வாங்க வீடியோ மக்கள். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலானது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அதற்கான வேலைகளை அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டதா. அதாவது அதிமுக மற்றும் பாஜக இடையான இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் அதிமுக தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் அண்மையில் அமமுக மற்றும் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் தனது கூட்டணியை ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுக தொகுதி பங்கீடு கூட்டணி என அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா. அதாவது வரும் தேர்தல் என்பது தற்பொழுது ஆளும் கட்சியான திமுகவை தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கிறதாம் அதிமுக கூட்டணி. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு முக்கிய கட்சி ஒன்றிணைந்து செயல்பட முனைப்பு காட்டி வருகிறதாம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அதிமுகவின் பொறுப்பான எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை அண்மையில் நடைபெற்ற ஒரு சந்திப்பானது இந்த கூட்டணியில் தேர்தல் உத்திகளை வகுப்பதில் ஒரு முக்கிய மைக்கல்லாக பார்க்கப்படுகிறதா. அதாவது தொகுதி பங்கீட்டை பொறுத்தவரை அதிமுக சுமார் 170 தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிடும் திட்டமிட்டுள்ளதாக, பாஜகவிற்கு கடந்த முறை விட கூடுதலாக 25 முதல் 30 தொகுதிகள் வரை கண்டிப்பாக ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறதா. அதாவது அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதாம். மேலும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக மற்றும் தேமுதிக, அமமுக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற தோழமை கட்சிகளுக்கு கண்டிப்பாக உரிய இடங்களை ஒதுக்குவது குறித்த தீவிரமான ஆலோசனை நடைபெற்று வருகிறதா. அதாவது கூட்டணிகளுக்கு இருக்கும் அனைத்து கட்சிகளுமே செல்வாக்கு மற்றும் முந்தைய தொகுதிகளை பகிர்ந்து கொள்ள இரு தரப்புமே ஆர்வம் காட்டி வருகிறதா. அதாவது இந்த தேர்தல் என்பது காலத்தில் பாஜக தரப்பில் ஒரு முக்கிய கோரிக்கை ஒன்றை ஆட்சி பகிர்வு முன்வைக்கப்படுகிறதா. அதாவது ஒருவேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அதில் பாஜகவிற்கு 3 அமைச்சர் பதவிகளும் வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறதா. அதாவது இருப்பினும் இதுபோன்ற ஒரு வெளிப்படையான ஆட்சியை பகிர்வு அறிவிப்பு தேர்தலின் போது வாக்காளர் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தும் என்பதை குறித்துதான் அதிமுக மேலிடம் கண்டிப்பாக மிகுந்த கவனத்துடன் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறதா. மறுபுறமோ எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கி திமுக அரசின் மீதான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். குறிப்பாக வாரிசு அரசியல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை மையமாக வைத்துதான் அவர் தேர்தல் காலத்தில் உரையாற்றி வருகிறாராம். அதாவது ஓ பன்னீர்செல்வம் போன்ற பிரிந்து சென்ற தலைவர்களை மீண்டும் இணைப்பது தொடர்பான விவாதங்களை ஒருபுறம் நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தற்பொழுது பாஜகவுடன் இணைந்து ஒரு வலுவான எதிர்ப்பை உருவாக்க தயாராகி வருகிறதா. வரும் நாட்களில் தொகுதி பங்கீடு குறித்த கண்டிப்பாக இறுதி முடிவுகள் ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த நிலையில்தான் டெல்லி பாஜக கேட்கும் தொகுதிகளை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா என்ற நிலையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.